கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேத தியான இந்த ஆராதனை வேலைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதற்கு வாய்ப்பளித்த பரிசுத்த சேனை, எல்லா ஊழியர்கள், தலைவர்கள், விசுவாசிகள், சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலும் உரித்தாவதாக. இந்த நாளின் சுருக்க செய்திக்காக எடுக்கப்பட்ட தலைப்பு வேதவசன தினசரி ஆராய்வு தேவை. வேதவசன தினசரி ஆராய்வு தேவை. அதற்காக தெரிந்துவிடப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 12 வரைக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 12 வரைக்கும். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு போதித்தரலும் உடைய ஜீவ வசனங்களை நாங்கள் தியானிக்க எங்களை தயார் செய்தரலும். நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே உடைய ஜீவ வசனங்களை தியானித்து ஆராய்ந்து உண்மை பின் செல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே உடைய வசனங்களை கை கொண்டு நடக்க, உங்களுடைய சுபாவங்களை பயிற்சி செய்ய அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்தீராக. துதியும் கனவும் மகிமையும் உமக்கே தருகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 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 இந்த பரிசுத்த பவுல் அப்போஸ்தலருடைய நாட்களிலே பவுல் அப்போஸ்தலரும் சீலா அப்போஸ்தலரும் அவர்கள் தெசலோனிக்கே என்று சொல்லப்படக்கூடிய கிரீஸ் தேசத்தில் உள்ள ஒரு பட்டணத்திலே, அங்குள்ள யூதர்களுடைய தேவாலயத்திலே கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்குள்ள அநேகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை தங்களுடைய ஆண்டவர் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்விதமாக ஏற்றுக்கொள்ளாத யூதர்கள் இந்த பவுல் அப்போஸ்தலனுக்கும் சீலா அப்போஸ்தலனுக்கும் விரோதமாக மக்களை திரட்டி அவர்களுக்கு உபத்திரவம் கொடுக்க முற்பட்டார்கள். ஆகவே அங்குள்ள சபை மக்கள் இந்த பவுல் அப்போஸ்தலனையும் சீலா அப்போஸ்தலனையும் பெரோயா என்று சொல்லப்படக்கூடிய பட்டணத்திலே கொண்டு விட்டார்கள். இப்பொழுது அங்குள்ள யூதர்களுடைய தேவாலயத்திலே இந்த பவுலும் சீலாவும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க முற்பட்டார்கள். அந்த சபை மக்கள், பெரோயா சபை மக்கள் மிகவும் ஆர்வமுள்ளவர்களாகவும் கர்த்தருடைய வார்த்தையை, இந்த பவுல் சொல்லுகிற காரியங்கள், சீலா என்பவர் சொல்லுகிற காரியங்கள், அவைகள் அப்படி நடந்திருக்கிறவைகளா, அவைகள் சரியானவைகளா, வேத வசனத்தில் அவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்று அவைகளை ஆராய்ந்து அவைகளை அன்றாட வாழ்க்கையிலே பயிற்சி செய்ய ஆரம்பித்தார்கள். 10ஆம் வசனம் கூறுகின்றது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். இங்கே அந்த பவுலும் சீலாவும் இரவு நேரத்திலே பிரயாணப்பட்டு அந்த பெரோயா பட்டணத்திற்கு வந்து சேர்ந்து அங்குள்ள யூதர்களுடைய ஜெப ஆலயத்தில் சென்று தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு பிரசங்கிக்க முற்பட்டார்கள். கர்த்தருடைய ஊழியத்திலே கர்த்தருக்காக நாம் வாழும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவரின் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக நாம் சேவை செய்யும் போது நாம் பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே, பலவிதமான எதிர்ப்புகள்,
உபத்திரவங்கள், ஹிம்சைகள், அவமானங்கள், அவதூறுகள் மத்தியிலே என்றாலும் உண்மையுள்ளவர்களாக மகிழ்ச்சியோடும் துதியோடும் சந்தோஷத்தோடும் கர்த்தருக்காக பாடுகளை சகிக்கிறதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த உண்மையை நாம் மனதில் கொண்டு கர்த்தருக்காக நாம் செயல்பட வேண்டும். அவ்விதமாக அந்த பவுலும் சீலாவும் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்தார்கள். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பயன்படுத்தினார். அவருடைய திறமைகள், தாளந்துகள், வரங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கர்த்தர் அவர்களை உபயோகித்தார் என்று நாம் இந்த வசனங்களிலே பார்க்கின்றோம். இப்பொழுது மற்ற பட்டணங்களில் உள்ள விசுவாசிகளை விட மற்றும் இப்பொழுது அவர்கள் புறப்பட்டு வந்த கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்துவிட்டு வந்த அந்த தெசலோனிக்கே என்று சொல்லப்படக்கூடிய அந்த பட்டணத்து மக்களை விட இந்த பெரோயா என்கிற இந்த பட்டணத்து மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறவர்களாகவும் விசுவாசிக்கிறவர்களாகவும் வேத வசனங்களை ஆராய்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர்களை குறித்து அவர்களை மெச்சி கொண்டார். அவர்களை அவ்விதமான வேத ஆராய்வோடு கர்த்தருடைய வழியிலே நடக்கிறது மிகவும் தேவை. அதை கர்த்தர் அங்கீகரித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த 11ஆம் வசனத்திலே, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனம் 11 இவ்விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதம்! ஆம், கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய ஆத்மீக தேவைகளுக்கும் நம்முடைய உலக பிரகாரமான நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் ஆலோசனைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை நாம் கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து ஊழியக்காரர்கள் மூலமாக நம்ம கொடுக்கப்படுகிற வசனமா இருந்தாலும், நாம் அன்றாட வேத தியானத்திற்காக எடுத்து தியானிக்கிற வேத வசனங்களா இருந்தாலும், கர்த்தருடைய உதவியோடு, கர்த்தருடைய ஆலோசனையோடு, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தேவாலயத்திலோ வீட்டிலோ நாம் இருக்கிற ஸ்தலங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஆராயும் போது, தியானிக்கும் போது, அவைகளை நாம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாம் படிக்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகின்றார். கர்த்தர் நம்மை விசேஷித்த விதமாக நற்குணசாலிகளாக இருக்கும்படியாக கிருபை செய்கிறார். ஆம், நாம் கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் ஆராயும் போது, கர்த்தருடைய வேத வசனங்களை தினசரி நாம் படித்து நாம் அவைகளை ஆராய்ந்து அவைகளை கைக்கொள்வது நிமித்தமாக நாம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவர்களாக வாழ முடியும். கர்த்தர் நம்மை பலப்படுத்த முடியும், பயன்படுத்த முடியும். கர்த்தருடைய சுபாவங்கள் நம்மிலே காணப்படும்படி அவைகளை நாம் அன்றாடம் வாழ்க்கையிலே பயிற்சி செய்ய முடிந்த அளவிலே கர்த்தர் நம்மை தயார் செய்து பயன்படுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. அது நிமித்தமாக நாம் ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய முடியும். நாம் வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த முடியும். நாம் கர்த்தருடைய கருத்திலே பயனுள்ளவர்களாக காணப்பட முடியும். முடிவறிந்த விசுவாசத்திலே நிலை நிற்கிறதற்கு அது நமக்கு உதவி செய்ய முடியும். ஆம், கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நாம் விசுவாசிகளாக இருக்கும்போது அதோடு நாம் நின்று விடுவதில்லை. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சாட்சியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவித்து, இன்னும் அநேகரை கிறிஸ்துவண்டை வழிநடத்த இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிராத மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்து நரக தண்டனையிலிருந்து அவர்களை
பரலோக நித்திய ஜீவனுடைய அந்த பாக்கியத்துக்காக வழிநடத்துவதற்காக நாம் முயற்சி செய்வோம். அவ்விதமாக நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியும். கர்த்தருடைய கருத்திலே நாம் அதிக பயனுள்ளவர்களாக காணப்பட முடியும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். நம்மை கர்த்தர் உற்சாகப்படுத்துகின்றார், நம்மை பலப்படுத்துகின்றார், நம்மை தைரியப்படுத்துகின்றார், நம்மை தேற்றுகின்றார். ஆகவேதான் இந்த பெரோயா மக்களை கர்த்தர் நற்குணசாலிகள் என்று அவர்களை மெச்சிக்கொண்டார். கர்த்தர் அவர்களை பாராட்டினார். நம்மையும் பாராட்டுவார், நம்மையும் பயன்படுத்துவார். கர்த்தருடைய வருகை வரைக்கும் அந்த விதமாக நாம் கர்த்தருடைய கருத்திலே பயனுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எந்த விதமான பாடுகள் இருந்தாலும், எந்த விதமான எதிர்ப்புகள் இருந்தாலும், எவ்விதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக நாம் சகிக்க வேண்டியது இருந்தாலும், நாம் இரத்த சாட்சி மரணத்தின் மூலமாக இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டியது இருந்தாலும் கூட, எக்காரணம் கொண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் மறுதலிக்காக பிடித்து முற்றுமுடியே நாம் விசுவாசத்திலே நிலைநிற்க கர்த்தருடைய கருத்திலே பயனுள்ளவர்களாக காணப்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆம், கர்த்தர் நம்மை உபயோகிக்கின்றார். இந்த 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கே பெரிய ஒரு ரட்சிப்பு, பெரிய ஒரு எழுப்புதல், பெரிய ஒரு சபை ஸ்தாபிக்கும் ஒரு அனுபவம் அங்கு காணப்பட்டது. கர்த்தர் சபையை பெருக பண்ணினார். ஏராளமான பேர், சகோதர சகோதரிகள், இந்த பவுல் அப்போஸ்தலர், சீலா அப்போஸ்தலர் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட அந்த உண்மைகளை, ரட்சிப்பின் நற்செய்தியை மனதார கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த சத்தியங்களை அவர்கள் தினசரி ஆராய்ந்தார்கள். விதமாக கர்த்தரிலே வேர் கொண்டு பலப்பட்டு கனி கொடுத்தார்கள். வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்தினார்கள். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். சபை பெருகும்படியாக உதவி செய்தார்கள். ஆம், கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் கர்த்தருடைய கரத்திலே பயனுள்ளவர்களாக காணப்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆம், நாம் ஒருவராக இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வதல்ல, நம்மை போல இன்னும் ஏராளமான பேரை, கோடிக்கணக்கான பேரை கிறிஸ்துவனுடைய வழிநடத்த கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வரங்கள், தாளந்துகள், திறமைகள், பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை கொண்டு கர்த்தர் நம்மை அவர் மகிமைக்காக பயன்படுத்த முடியும். ஆகவே நாம் அவருடைய கருத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நம்முடைய குடும்பத்திலேயும், நாம் வேலை செய்கிற இடங்களிலேயும், நம்முடைய சபையிலேயும், நாம் போக்குவரத்தாக இருக்கிற இடங்களிலேயும் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். இந்த நாட்களிலே நாம் மக்களை கிறிஸ்துவுக்காக வழிநடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய கருத்திலே அதிக வல்லமையாக பயன்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆம், அவ்விதமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக, நம்மை உபயோகிப்பாராக. நம்முடைய வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை கவனிக்கிற நம்முடைய குடும்பத்தினர், நாம் வேலை செய்கிற இடங்களிலே இருக்கிற நம்முடைய உடன் நண்பர்கள், அதிகாரிகள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த நாம் காரணமாக இருக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்த நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாளிலேயும், இந்த ஜூலை மாதத்திலேயும் கர்த்தர் நம்மை உபயோகிப்பாராக. நம் மூலமாக கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே வேதத்தை நாம் தியானித்து ஆராய்ந்து கர்த்தருடைய சுபாவங்களை நாம் அன்றாட வாழ்க்கையிலே பயிற்சி செய்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆத்மாக்களை நம் மூலமாக ஆதாயம் செய்வாராக. சபைகளை ஸ்தாபிப்பாராக. கர்த்தருக்கு நம் மூலமாக மகிமை கனமும் உரித்தாவதாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தோற்றனே, இந்த வேலைக்காக நன்றி. கர்த்தாவினுடைய ஜீவ வசனங்களை தியானித்து அதை
கை கொண்டு நடந்த அந்த பெரோயா சபை மக்களை போல ஆண்டவரை இன்று எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் உங்களுடைய ஜீவ வசனங்களை ஆராய்ந்து தியானித்து நாங்கள் வெற்றி கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்த நீர்களை பயன்படுத்தும் வகையிலே உங்களுடைய கருத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்து உண்மை நோக்கி பார்த்து உண்மையிலே சார்ந்து உம்மோடு நடக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஆண்டவரே நீர் உங்களுடைய வேத வார்த்தைகளை ஆராய்ந்து தியானித்து உங்களுடைய வழிகளிலே நடக்கும் கிருபை தாரும். நற்குணசாலிகளாக ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, பயன்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே, அவருடைய நண்பர்கள் மத்தியிலே, அவருடைய குடும்பத்திலே, அவருடைய சபைகளிலே ஆண்டவரே அவர்கள் உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க, மாதிரியான வெற்றி கிறிஸ்தவர்களாக வாழ, உம்மை உயர்த்தி காண்பிக்கிறவர்களாக காணப்பட, துன்பங்கள், எதிர்ப்புகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தாவே சோர்ந்து போகாது பிடித்து தைரியமாக நம்முடைய ஆயுசு காலம் முழுவதும் உன்னுடைய ஜீவ வசனங்களை உயர்த்தி காண்பித்து இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக, சுவிசேஷத்தை தயங்காமல் பிரசங்கிக்கிறவர்களாக காணப்பட ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்கிற ஒவ்வொருவருடைய ஜீவத்திலேயும் நீர் அவர்களை பயன்படுத்தியறலும், ஆசீர்வதித்தரலும். கர்த்தாவே, அவருடைய வேலைகள், அவருடைய கடமைகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை வாய்ப்புகள், திருமண காரியங்கள், புத்திர பாக்கியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, நீர் அவர்களோடு இருப்பீராக. ஆண்டவரே, வாழ்க்கையின் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும், சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிக்க, இயேசு கிறிஸ்துவுக்காக மகிழ்ச்சியாக வாழ, மகிழ்ச்சியாக பாடுகளை சகிக்க, மகிழ்ச்சியாக துன்பங்களையும் வேதனைகளையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ள, உம்மோடுள்ள ஐக்கியத்திலே நாங்கள் முன்னேறி செல்ல, உடைய ஜெயக்கொடியை உயர்த்தி பிடித்து உமக்கு மகிமையாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெறப்படுத்தி வருகிறாக. உங்களுடைய காரியமாக எங்களை பயன்படுத்தி வருகிறாக. இந்த பரிசுத்த சேனை சபைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒரிசா சபையை ஆசீர்வதியும். அது கட்டப்பட்டு முழுமை பெற்று அங்கு ஆராதனை நடக்க அந்த சபையை நீர் ஆசீர்வதித்தரலாம். நார்த் சபைகளை ஆசீர்வதியும். இன்னும் பல இடங்களிலே இந்த பரிசுத்த சேனை மூலமாக நடக்கிற ஊழியங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதில் இருக்கிற எல்லா தலைவர்கள், ஊழியக்காரர்கள், சபை மக்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய வேலைகள் எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நல்ல ப்ரமோஷன்கள், உயர்வுகள், மேன்மைகள், புகழ், பெருமை அவர்களுக்கு கிடைக்க பண்ணும் ஆண்டவரே. தீமைகளுக்கும் அபாயங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் விசுவாசம் துஷ்டத்தனங்களுக்கும் நீங்களாக்கி தப்புவித்தரலும் ஆண்டவரே. சரீரத்தில் யாருக்காவது சரீர சுகவீனங்கள், பலவீனங்கள், நோய்கள் இருப்பின் ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. நீர் எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலேயும், குடும்பத்திலேயும், வேலை செய்கிற இடங்களிலேயும், சபையிலும் உங்களுடைய ஆளுகையினாலே எங்களை வழிநடத்துவீராக. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். இவை எல்லாவற்றையும் அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.